சிலையை உடைப்பேன்னு சொல்லலை, சமாதியை உடைப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் உடைப்பேன்னு இல்லை, நீ வேணா பாரு, அதுதான் உடைக்கப்படும். அது காரணம் உனக்கு சொல்கிறேன். நீ எதுக்கு ஆக்கிரமிப்புன்னு எங்கள் மக்கள் கட்டியிருக்க 60 ஆண்டுகளாக வாழ்ந்த வீட்டை அடிக்கிற? அதுக்கு என்ன சொல்கிற? என்ன காரணம் சொல்கிற? ஆக்கிரமிப்புங்கிற ஒரு ஏரியை ஆக்கிரமிக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அனுமதிச்சிட்ட. வீட்டு வரி போட்டிருக்க, மின் இணைப்பு கொடுத்துருக்க, எரிவாயு கொடுத்துருக்க, குடும்ப அட்டை கொடுத்துருக்க, வாக்காளர் உரிமை கொடுத்துருக்க, வரி வாங்கியிருக்க, சாலை போட்டிருக்க, எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு 60 வருஷம் கழிச்சு ஆக்கிரமிப்பு நீ இடினா அது அக்கிரமம் தானது. சரி, இது ஆக்கிரமிப்பு இடிக்கிறீல்ல. உலக புகழ்பெற்ற 2வது பெரிய கடற்கரையை ஆக்கிரமிச்சிருக்க, அது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? கடற்கரை எப்படி ஒரு சில குடும்பத்துக்கு கல்லறையாச்சு? நீ என்னத்த அப்படி சாதிச்ச? நாட்டு விடுதலைக்கு தூக்குளதவங்க செக் எடுத்தன எங்க பார்த்து தெரியல. 2 ஏக்கர்ல படுக்கிற ஒரு மனிதனை புதைக்கிறதுக்கு 2 ஏக்கர் தேவையா? கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை.